அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நீதத்தின் மீதே உறுதியாக நிலைத்திருங்கள். நீங்கள் சாட்சி கூறினால் அது உங்களுக்கோ உங்கள் தாய் தந்தைக்கோ அல்லது உங்கள் உறவினர்களுக்கோ பாதமாக இருந்தபோதிலும் அல்லாஹுக்காக உண்மையையே சாட்சி கூறுபவர்களாக இருங்கள். நீங்கள் யாருக்காக சாட்சி கூறுகிறீர்களோ அவர்கள் பணக்காராயினும் ஏழையாயினும் உண்மையையே கூறுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் அவ்விருவருக்குமே உதவி செய்ய மிக தகுதியானவன். ஆகவே நீங்கள் உங்கள் அபிலாசைகளை பின்பற்றி நீதம் செலுத்துவதை விட்டுவிடாதீர்கள். பரிவு அல்லது குரோதத்தை முன்னிட்டு நீங்கள் தவறாக சாட்சி கூறினாலும் அல்லது சாட்சி கூற மறுத்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் இத்தவறான செயலை நன்கறிந்தவனாக இருக்கிறான். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் அவன் தன் தூதர் மீது அருளிய இவ்வேதத்தையும் இதற்கு முன்னர் அவன் அருளிய வேதங்களையும் நம்பிக்கை கொள்ளுங்கள். எவன் அல்லாஹுவையும் அவனுடைய வானங்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இறுதி நாளையும் நிராகரிக்கிறானோ அவன் நிச்சயமாக வெகு தூரமான வழிகேட்டில்தான் செல்கிறான். எவர்கள் நம்பிக்கை கொண்டதன் பின்னர் நிராகரித்து பின்னர் நம்பிக்கை கொண்டு அதன் பின்னரும் நிராகரித்து அந்த நிராகரிப்பையே மென்மேலும் அதிகரிக்கிறார்களோ அவர்களின் குற்றங்களை நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அன்றி அவர்களின் தீய செயல்களின் காரணமாக அவர்களை நேரான பாதையில் செலுத்தவும் மாட்டான். நபியே, நயவஞ்சகர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை நிச்சயமாக உண்டு என்று நீர் அவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. இவர்கள் நம்பிக்கையாளர்களை விடுத்து நிராகரிப்பவர்களையே தங்கள் நண்பர்களாகவும் எடுத்துக்கொண்டார்கள். இவர்கள் அவர்களிடத்தில் கண்ணியத்தை பெற விரும்புகிறார்களா? நிச்சயமாக கண்ணியங்கள் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியன, அவர்களுக்குரியவை அல்ல. நிச்சயமாக அல்லாஹ் இவ்வேதத்தின் மூலம் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். அல்லாஹுடைய வசனங்களை எவரும் நிராகரிப்பதையோ அல்லது பரிகசிப்பதையோ நீங்கள் செவியுற்றால் அவர்கள் இதை தவிர்த்து வேறு விஷயத்தில் ஈடுபடும் வரை நீங்கள் அவர்களுடன் உட்கார வேண்டாம். அவ்வாறு உட்கார்ந்தால் அந்நேரத்தில் நிச்சயமாக நீங்களும் அவர்களை போன்றுதான் ஆவீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் இந்நயவஞ்சகர்களையும் அந்நிராகரிப்பவர்களுடன் நரகத்தில் ஒன்று சேர்த்து விடுவான். நயவஞ்சகர்களாகிய இவர்கள் உங்களை கவனித்த வண்ணம் இருக்கின்றனர். அல்லாஹ்வின் உதவியினால் உங்களுக்கு வெற்றி கிடைத்தால் உங்களிடம் வந்து நாங்களும் உங்களுடன் இருக்கவில்லையா என்று கூறுகின்றனர். நிராகரிப்பவர்களுக்கு ஏதும் வெற்றி கிடைத்துவிட்டால் அவர்களிடம் சென்று நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உதவி புரிந்து உங்களை வெற்றி கொள்ள கூடுமாயிருந்தும் நம்பிக்கை கொண்ட அவர்களிடமிருந்து நாம் உங்களை பாதுகாக்கவில்லையா என்று கூறுகின்றனர். உங்களுக்கும் அந்நயவஞ்சகர்களுக்கும் இடையில் அல்லாஹ் மறுமை நாளில் தீர்ப்பளிப்பான். அந்நிராகரிப்பவர்கள் நம்பிக்கையாளர்களை வெற்றி கொள்ள அல்லாஹ் ஒரு வழியையும் வைக்க மாட்டான். நிச்சயமாக நிராகரிக்கும் இந்நயவஞ்சகர்கள் அல்லாஹுவை வஞ்சிக்க கருதுகின்றனர். எனினும் அல்லாஹுவோ அவர்களை வஞ்சித்து விடுகிறான். அவர்கள் தொழுகையில் நின்றாலோ சோம்பேறியாக நின்று மனிதர்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார்கள். அவர்கள் வெகு சொற்பமாகவே தவிர அல்லாஹுவை தியானிப்பதில்லை. இவர்கள் நிராகரிப்பவர்களாகிய அவர்களுடனும் இல்லை, வஞ்சகர்களாகிய இவர்களுடனும் இல்லை, மத்தியில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றனர். எவர்களை அல்லாஹ் வழிதவற விட்டுவிட்டானோ அவர்களுக்கு நீர் ஒரு வழியையும் காண மாட்டீர். நம்பிக்கையாளர்களை நீங்கள் நம்பிக்கையாளர்களை என்று நிராகரிப்பவர்களை உங்களுக்கு பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இதன் மூலம் உங்களை தண்டிக்க அல்லாஹுக்கு ஒரு தெளிவான அத்தாட்சியை ஏற்படுத்திவிட நீங்கள் விரும்புகிறீர்களா? நிச்சயமாக இந்நயவஞ்சகர்கள் நரகத்திலும் பாகத்தில்தான் இருப்பார்கள். அங்கு அவர்களுக்கு உதவி செய்யும் எவரையும் நீர் காண மாட்டீர். எனினும் எவர்கள் தங்கள் பாவத்திற்காக கை சேதப்பட்டு அதிலிருந்து விலகி நற்செயல்களையும் செய்து அல்லாஹுவை அவனுடைய கட்டளைகளை உறுதியாக பிடித்து கொண்டு தங்கள் மார்க்கத்தை அல்லாஹுக்காக களப்பற்றதாகவும் ஆக்கி வைக்கிறார்களோ அவர்கள் உண்மை நம்பிக்கையாளர்களுடன் தான் நேசமாக இருப்பார்கள். உண்மை நம்பிக்கையாளர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் மகத்தான நற்கூலியை அளிப்பான். நீங்கள் இவ்வாறு அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டும் அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தால் உங்களுக்கு வேதனை செய்து
அவன் என்ன லாபம் அடையப் போகிறான்? அல்லாஹ்வோ நீங்கள் செய்யும் ஒரு சொற்ப நன்றிக்கும் கூலி கொடுப்பவனாக யாவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான்.